காலையில 5 மணிக்கே ஆரம்பிச்சிட்டானுங்க. கொரட்டங்கிறாங்க, டாக்டருங்கிறாங்க. அது ஆரம்பிச்சா ஆள் யாரு சொல்லுங்க பாப்போம். இன்னும் திவாகரும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா திவாகரும் கெமியும் பேசிக்கிட்டாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணி விட்டு நம்மால அப்படியே நைஸா அவர்கிட்ட ஒரு மல்டி டேலண்டட் இருக்குங்க. அவர்கிட்ட 7 லாங்குவேஜ் அவர் பேசுறாரு, பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பிரச்சனையை பத்த வச்சுட்டு அந்த நேரத்துல அப்படி கிளம்பிடுறாரு பாத்தீங்களா. இவரு திவாகருக்கு அவருக்கு புரியவே இல்லை, கெமியை போட்டு அடிக்கிறாரு. அதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு, கிட்ட அவர் பேசுனது தப்பு. உங்களுக்கு தெரியாது அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒருத்தர் வந்து உங்களுக்கு புரியாதுன்றதே ஒரு தெரியாது. ரெண்டுமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றது ஓகே. நீங்க அதை பத்தி படிச்சிருக்க மாட்டீங்க சொன்னாலும் புரியாதுன்னா அது எப்படி? அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் ஏன் கொடுக்குறாரு? அது இது ஒரு கண்டென்ட்டா யோசிக்கிறாரா, ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் காட்டுறாரு, அது நல்ல விஷயமா இருக்கு. பட் இந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் பஞ்சாயத்துன்னு அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணன் சொன்னாரே, கேட்கலையானே உங்களுக்கு? டாக்டர் அப்படின்றது நீங்க அங்க ப்ரூவ் பண்ண வேணாம். ஆனா அது ஒரு பஞ்சாயத்தா போகுது. என்ன உண்மையாலே நான் கேட்கிறேன், டாக்டர் இருக்கா? PhD மாதிரி பேசுறாரு, சைக்காலஜி PhD வாங்கின மாதிரி பேசுறாரு. MA philosophy. இதுல டாக்டர் இருக்கா இல்லையா எனக்கு தெரியணும். எனக்கும் தெரியாது. நானும் சார் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனே என்ன சொல்லுதுன்னா பிசியோதெரபிஸ்ட் வந்து டாக்டர்னு போட்டுக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அப்ப இவரு அகைன்ஸ்ட் பாப்போம். நம்ம சனிக்கிழமை நம்மால வருவாரு. இந்த பாயிண்ட்லாம் நிஜமா கண்டிப்பா அவருக்கு தெரியும். டாக்டர் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். எல்லாவும் பார்த்துப்பா. ஓகே, அடுத்த பஞ்சாயத்து என்னன்னா, நீங்க எது நான் தூங்குனேன் கொரட்டை கட்ட விட்டுவீங்களா? நல்லா விடு. இந்த கொரட்டை பிரச்சனை எங்க போனாலும் தாங்க மாட்டேங்குது, அடிச்சுக்கிறாங்க. நீ கொரட்டை விட்டியா, நான் கொரட்டை விட்டேனா, யாரு ஃபர்ஸ்ட் கொரட்டை விட்டாங்க? இந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சின்னதா அடிச்சு விளையாடிட்டு இருந்து நீ தான் ஃபர்ஸ்ட் அடிச்ச, நீ தான் ஃபர்ஸ்ட் அடிச்சேன்னு சண்டை போடுவான். அந்த மாதிரி கொரட்டை நீ தான் ஃபர்ஸ்ட் விட்ட, நீ தான் ஃபர்ஸ்ட் விட்ட. ஐயா, அதுல கலையரசன் மட்டும் அங்க பேசுறா போல நான் பார்த்தேன். நான் தலையை தண்ணி பாம்பமா தலையை தூக்குனேன், எல்லாமே கொரட்டை என்னையை தூங்க விடாம பண்ணிட்டீங்கன்ட்டு. அதுல அவர் என்ன சொல்றாரு, பிரவீன்ராஜ் யாரோட கொரட்டை அதிகமா இருந்து கேக்குறாரு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததான் நினைக்கிறேன். திவாகர் வந்து பிரவீன்கிட்ட போய் நீயே கொரட்டை விட்டன்னு என்ன சொல்றீங்க, நீயே கொரட்டை விட்ட அப்படின்னா அவரு, ஆனா ஆக்சுவலா தூங்கிட்டு ஒரு எந்திரிச்சு திருப்பி படுங்க அப்படின்னு சொன்னது வந்து FJ. ஆனா இவர் பிரவீன் என்ன தூக்கத்துல நினைச்சுக்கிட்டாரோ என்னவோ தெரியல, அவர்கிட்ட போய் சண்டையை போட்டு இல்ல சில விஷயம் வந்து இப்ப பிரவீன்ராஜ் வந்து டைரக்டா வந்து திவாகர் வந்து அடிக்கிறது தான் பாக்குறாரு. இப்ப ஏதாவது வாய்ஸ் ரேட் ஆகுதுன்னா அவர் எங்கேயோ இருக்காரு, அங்க இருந்து கூட இவர் குரல் கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்வதி வந்து என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வராங்க. திவாகர் பார்வதியும் திவாகரும் குரூப் ஃபார்ம் பண்றாங்க. என்ன மேட்டர்னு தெரியல, பாப்பா பொறுத்து இருந்தா என்ன பண்றாங்க. ஆனா பார்வதிக்கும் திவாகருக்கும் வந்ததுன்னா என்ன நடக்கும்ன்றது திவாகருக்கு அவருக்கு தெரியல. பாப்போம். அடுத்த நாள் காலையிலேயே பிரவீன் காந்தி ஐயா புது பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் பஞ்சாயத்து ஸ்டார்ட் பண்ணாரா? விக்ரம் நம்ம நந்தினி எல்லாம் இருக்கும்போது ஒண்ணு விட்டாரு பாத்தீங்களா? ஆமா. இந்த வயசான ஆளுங்க எல்லாமே ஒரு 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 தத்துவத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நாங்க சொல்றதுதான் அப்படின்னு வந்து நின்றுருவானுங்க. பெண்களுக்கு தான் வந்து பொறாமையும் பேராசையும் ஜெலஸ் எல்லாம் அதிகம். ஆண்டவன் படைச்சிட்டாரு, அது நான் ஏக்க மறுக்கிறேன். ஆண்டவன் படைச்சிட்டாருன்றது மறுக்கிறேன். ஆனா பசங்களை விட பெண்களுக்கு ஒருபடி மேல இருக்குமோன்றது என்னோட கருத்து. அதெல்லாம் இண்டிவிஜுவலு. இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் விட அதிகம் கம்மின்னு இருக்குமோ இல்லையா? மொத்தமா பொண்களுக்கு எல்லாம் ஜெலஸ் அதிகம், பசங்களுக்கு எல்லாம் ஜெலஸ் இல்ல. இதெல்லாம் சும்மா இல்ல ஜெலஸ் எனக்கெல்லாம் அதிகமா இருக்கு. ஆனா ஓகே, அந்த கருத்து வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு விஜய் சேதுபதி பொதுப்படுத்த கூடாது. பெண்களை தாக்க கூடாது, பெண்ணை தாக்கலாம், பெண்களை தாக்க மொத்தமா சொல்லிடக்கூடாது. மனுஷங்கன்னா இதை பண்ணுவாங்க, ஆண்கள்னா இதை பண்ணுவாங்க, நாயினா புடிச்சு கடிச்சு வச்சிருவோம். இந்த மாதிரி அது மாதிரி பொதுவா எதையும் சொல்லக்கூடாது. பொது மேடையில் பொதுவாகவும் பேசக்கூடாது, பொது ரீதி கருத்தையும் சொல்லக்கூடாது. இப்போ ஒருவருக்கு ஒருவன்னா அப்படி பேசினா நீ நான் அப்படின்னு போயின்னா, ஐயா காந்தி ஐயா கொஞ்சம் உஷாராயிடுங்க, உங்களை தூக்குறதுக்கு வேற பிளான் பண்ணிட்டாங்க, உஷாரா இருங்க. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அந்த தூக்குற மேட்டருக்கு வந்துருவோம். அதுமா நாமினேஷன். ஐயோ கலையரசுல போட்டு குத்து 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 குத்துன்னு திவாகருக்கு தான் உள்ள நினைச்சேன். அவருக்கு 7 வந்துச்சா? ஆனா இவருக்கு 12. இவருக்கு பண்ண எதுக்கு குத்துறாங்க? ஆனா நினைச்சேன் 2 3 மேல விழுந்தது எல்லாமே கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கும் கம்மியா இருந்ததெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆனா இது ஐயோ பாவம் கலையரசன் வந்ததுக்கு அவன் நினைப்பா, ஏடா யார் டேஞ்சர்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அநேகமா அந்த அப்சரா அவங்க கொஞ்சம் டேஞ்சர்ல இருக்காங்க.
கலையரசன் கொஞ்சம் டேஞ்சர்ல இருக்காரு. பாப்போம் அவரு. ஆனா 2 3 நாள்ல எதையாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கலையரசன் சும்மா கிடையாது. பிரவீன் காந்தி எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தி வெளியே போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல சரியான பிளான்ல இருக்காரு அவரெல்லாம். ஒரு வழக்கமா எல்லா சீசன்லயும் பாக்குறேன் இல்லையா, இந்த மிடில் அபவ் 50 அந்த ரேஞ்சில் ஒருத்தர் இறக்குவாங்க. அவங்க ஒரு 30 நாள் 35 நாள் தாக்கு பிடிப்பாங்க, அப்புறம் தான் வெளியே போவாங்க. இல்ல அவர் எப்படி ஆரம்பிச்சிட்டாருன்னா எல்லா இடத்துலயுமே அவர் இருப்பார். ஆனா பிரச்சனையை பார்த்த உடனே பதிந்துருவார் அப்படின்ற மாதிரி பத்த வைக்கிற வரைக்கும் அங்க இருப்பாரு. பத்திக்கினதுக்கு அப்புறம் நீயா நானா அப்படின்னு பேசும்போது இவர் அங்க இருந்து சுள்ள சாப்பிட்டு இருப்பாரு. ஆனா அந்த திவாகர்கிட்ட நான் வந்து ஒரே வருஷத்துல நான் இப்படி மேல வந்துட்டேன் சார், நான் குட் 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 வந்துட்டே போனாரு பத்தியா, அது சூப்பர். அதுக்கு அவரை பாராட்டலாம். அந்த நீங்க அந்த விஷயத்துக்கு வந்தீங்கன்னா நான் இன்னொன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா திவாகர் வந்து ஐயா நீங்க இதுதான் விஜய் சேதுபதி என்ன சொல்லி கேட்கல, நான் சொல்லியா கேட்க போறீங்க போங்க, நான் சொல்லல அவாய்ட் பண்ணிடுறேன். என்ன கர்மம் எதுக்கு எடுத்து அந்த பாத்ரூம் உள்ள போய் நிதி வச்சு எல்லாம் பண்ணிட்டு அது கல்யாணம் ஆல்ரெடி 12 ஓட்டு இருக்கு. நீ இந்த மாதிரி பண்ணிருந்தா போன வெளியே இருந்து நான் ஒரு ஓட்டு போடுவேன் உனக்கு பாத்துக்க. நான் இது நாமினேஷன் இருந்து காப்பாத்துறது கிடையாது, நாமினேட் பண்றதுக்குன்னா ஓட்டு போடுவேன்டா. நம்ம பிக் பாஸ் ஐயா வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாரு. 2 குரூப்பா பிரிச்சு முத நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது அந்த பேட்ச்லயே ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர் டீலக்ஸ், நார்மல் ஹவுஸ் அப்படின்னு. சூப்பர் டீலக்ஸ்ல நான் வாழ்க்கை ஜக்கூசி இருக்குது பாத்தீங்களா, ஜக்கூசி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கடவுளே நல்லா கடவுளதான் நினைச்சு பார்த்து வாழ்றது. பட் அங்க இருக்கவங்களுக்கு ஒரு குஜால் தான். அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க எந்திரிச்சு ரூம் விட்டு வெளியே வந்தாதான் பிக் பாஸ்ல இருக்கிறீங்க, கேஸ் ஆன் பண்ணணும், ஃப்ரிட்ஜை திறக்கணும், எல்லாமே அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஆனா இவங்களுக்கு பிக் பாஸ்ல இருக்கிறவங்களுக்கு மணி அடிச்சு எழுப்பி விட்டுருவாங்க ஐயா. ஆனா எதையும் ஆன் பண்ண கூடாது. எதுக்கு அவங்களை எழுப்பி விட்டு பாவ கஷ்டப்பட்டு இதுக்கு பருத்தி புத்தகம் குடோன்லயே வச்சிருக்கிறாங்களே. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஏன்னா இப்ப எனக்கு ஒரு டவுட்னா, இப்ப நான் ஏஞ்சி வெளியே வந்துதான் நீங்க வந்து எனக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து எழுந்திருச்சு, ஒரு ஆள் எழுந்திருச்சு வந்தா கூட போட முடியாது. ஓ இது சூப்பர் டீலக்ஸ் 7 பேர் இருக்காங்கல்ல, அந்த 7 பேரும் எந்திரிச்சு வெளியே வந்தா தான் இவங்க கேஸ் ஆன் பண்ண முடியும், ஃப்ரிட்ஜை திறக்க முடியும், சமைக்க முடியும். ஆனா ஓகே இதெல்லாம் நல்லா இருக்குண்ணே. இப்ப இந்த எலிமினேஷன் ஃபர்ஸ்ட் நாளே குத்திருப்பாங்களா, நம்மளும் சொன்னோம் இப்ப கலையாசன் பண்ண வாங்கினாருன்ட்டு. அதுக்கப்புறம் சேட்டை ஒண்ணு பெரியப்பா பண்ணிருப்பாரு தெரியுங்களா, சும்மா விட்டுருவாரு. ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுத்தாரு, அதுலயே கலையாசன் சொல்லிட்டான் எனக்கு குத்துறவங்கள 12 பேர்ல 2 பேரை கண்டுபிடிச்சிட்டான். அது வந்து ஒரு நாள் கூத்து கிட்டத்தட்ட. சரி ஓகே, இப்ப அதே கேம் நம்ம விளையாடுறோம் அப்படின்றீங்க. அதே டாஸ்க் நம்ம பண்றோம். அதே நான் வந்து நீங்க சொல்லுங்க 20 பேத்துல யார் அந்த ஒரே நாள் கூத்தோட முடிஞ்சு போற ஆளு? இப்போ நான் அந்த பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சது, அப்போ வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் இப்போ நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் ரொம்ப ட்ரெண்டிங்காக போறாரு. அதை தாண்டி ஒரு நாள் கூத்து அப்படின்னு நான் சொல்லணும்னா பார்வதிக்கு நான் கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா அவங்களோட சரக்கு அவ்வளோதான், கத்துறது ஆர்குமெண்ட் பண்ணுறது தவிர அவங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் அவங்கள விட்டேன்னா பேன் முழிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஆப்வியஸ்லா ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்ம எடுக்க போறது இல்ல, அவரை விட்டுருக்க. அவர் 30 நாள் கன்ஃபார்ம், அதுக்கப்புறம் இருக்கிற பெரியப்பா திருப்பு. நான் பிரவீன் காந்தி அவரை சொல்றேன். அப்படியா? அவர் அப்படியே ஒரு எனர்ஜியா வந்தாரு என்னாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இனிமேட்டு அட்வைஸ் மலை பொழிய போறாரு, சிம்பத்தி வேலையெல்லாம் அங்க போறாரு. அவள் தான் அவர்கிட்ட முடிஞ்சு. அவர் தான் அந்த ஒரு நாள் கூத்த ஆளுன்னு நான் நினைக்கிறேன். இப்படியே முத நாள முடிச்சு வச்சுட்டாங்க. இப்ப அடுத்தது நம்ம 2வது நாளுக்கு போயிடலாமா? யோசிக்க வேணான்றீங்க. எங்க யோசிக்க விட்டாங்க, ஆரம்பமே ரணகலமா ப்ரோமோலயே பிச்சு உதறாங்களே. ஐயா அதுல அண்ணன் தான் ஹைலைட்டே, அவனா சண்டை போடுவாரு. ஆனா இப்போ 2வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே காந்தி ஐயா ஆரம்பிச்சிட்டாரு. நேரா இப்ப நம்ம சொன்னதுதான், நேரா போனாரு, போயிட்டு எனக்கு காஃபி போடுங்க, எனக்கு டீ வேணும், அதனால எல்லாரும். அதுவே ஒரு லக்ஸுரி தான், அதுவே ஒரு லக்ஸுரி. எவ்வளவு நேரம் தூங்கணுமோ தூங்கலான்னு 5 மணிக்கு எல்லாத்தையும் எழுப்பி விட்டு நீங்க வாங்கடா டீ குடிப்பீங்க. ஐயா அது பவர் ஐயா, நீங்க அது பவர் என்ன பறக்கான அது யூஸ் பண்ணுங்க. நீங்க ஏன் அது வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு விட்டு வாங்க டீயை குடிப்போடு எல்லாத்தையும் எழுப்பிட்டு அவங்களே எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்களே எந்திரிச்சாங்களா இல்லையா? இதுல இன்னும் இவரு யாரு, நம்ம பிரவீன் ராஜ். அவர் சும்மா ஒரு அடி காலை வச்சுன்னா எல்லாரும் வந்துட்டாங்க, சமையல் மீட்டி ஒரு 10 வச்சுட்டாரு. போயிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து அந்த வாக்குவாதம் நடக்குது. பிரவீன் காந்தி நான் என்ன நினைக்கிறேன், அவர் வந்து வில்லனாக வெளியில பிக் பாஸ் முடிச்சுட்டு வந்தோடனே சினிமாவில் வில்லனா ட்ரை பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏத்த மாதிரி உள்ள ஆள் ஆக்டிங். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்லாம் இவருல கொடுக்குறாரு. இல்ல அதெல்லாம் மொத்தத்துல அப்படி சண்டை போட்டு ஒரு ஆங்கிரி ஃபேஸ காமிச்சு ஒரு வில்லன் இதை காமிச்சிட்டு வந்தாருன்னா வெளியே ஒரு வில்லன் சான்சஸ் கிடைக்கும். நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா.
எனக்கு அவரோட ஃபேஸ் இதெல்லாமே ஒரு வில்லன் சாய்ஸுக்கு நல்லா. நான் ஒரு டேரக்டர்னு தெரியல. ஆமா, எதுக்கு சண்டை போட்டாங்க நம்ம ஆளுங்க? இது இது இந்த சண்டை சொல்லி நிறைய சண்டை போட்டாங்க. அதான் ரெண்டு பேரும் எல்லாம் எகிரி கண்ட்ரி ஃப்ரூட். ஐயா இந்த ஃப்ரூட்டை கொஞ்சம் வாங்கி கொடுங்க. ஐயா திவாகர் ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த பொண்ணுக்கு தெரியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க பக்கத்துல இருக்கவங்க. ஆமா, அவங்களும் கொஞ்சம் தப்பா தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கண்ட்ரி ஃப்ரூட்னா ஒரு நாட்டு வில்லேஜ் பீப்புள்ன்ற மாதிரி தான் அது கணக்கு. ஓகேங்களா? ஆனா அது ஆமா திவாகர் ஆனா அங்க சொல்லிருக்க கூடாது. எனி ப்ராப்ளம் ஷாலினி? பிரச்சனை தீர்த்துவானி. எல்லாருமே ஒரு கூடாது. அவரு ஒரு ஆயிங்கிறாரு ஊயிங்கிறாரு. இதெல்லாம் ஒரு இதுல போய் பேசுறது மட்டும்தான். ஒரு இடத்துக்கு வந்து நாகரிகமா பேசணுமா? படிக்காதீங்க நாகரிகமா பேச மாட்டாங்களா? என்ன ஐயா, நாகரிகத்துக்கு தேவை படிப்பு கிடையாது, ஒழுக்கம் தான் தேவை. ஆவுனா படிப்புன்னு அது அந்த உங்களாட்ட நடிகர் ஆயிரலாம். நீங்க என்னாட்ட படிச்சு டாக்டர் ஆக முடியாது. ஏன் டாக்டர் ஆக முடியாது? ஒழுங்கா படிச்சு அண்ணெல்லாம் உக்காந்தாருன்னா PhD எல்லாம் பண்றாரு தெரியுமா? ஆல்ரெடி 2 டிகிரி கம்ப்ளீட்டட். பாக்கதான் இப்படி நினைக்கிறேன். கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு இவங்க வந்து வில்லேஜ் பீப்புள் இல்ல, அவங்க வந்து முட்டாளன்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணது சொன்னாங்க. இருந்தாலும் அவர் கண்ட்ரி ஃப்ரூட்னு சொன்னது நான்லாம் ஒத்து. ஆனா இதுக்கு பார்வதி சப்போர்ட் வந்ததுதான் ஏன் என் கேள்வியா? பார்வதியும் அவரும் டீம் அப் பண்றாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. பிரவீன்ராஜ் வந்து குரல் ஏத்துறது கரெக்ட் தான். ஆனா பட் அவர் வந்து பர்சனல் ரிவெஞ்சுக்கு ஏத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. பாப்போம் என்ன நாள் போக என்ன நடக்குதுன்னு. இல்ல அந்த இடத்துல சண்டை முடியல. இப்ப அங்க இருந்து இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னா பேசிட்டு தள்ளுமுள்ள ஆகுதுன்னா அவர் பாத்தீங்களா பெண்கள் அவர் யாரு சொல்றதையும் கேட்கவே மாட்டேங்கிறார். ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே, தள்ளிட்டு போறாரு அவரு. அப்ப அது காரணம் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் ஆளா நீ என்ட்ரி ஆயிருக்க, அது இடையில FJ எல்லாம் வந்து கத்துனாரு. எதுக்குன்னே தெரியல. ஆமா FJ நீங்க ஒரு நல்ல ஒரு இளைஞர். நம்ம எல்லாம் வந்து இந்த நாட்டை தூக்கி வைக்கணும், தூக்கி வாழ வைக்கணும்ட்டு நிறைய பேர் பேசுறாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நீங்க என்னன்னா வெட்டிடுவேன். அதெல்லாம் வெளியே பண்ணிக்கிட்ட சந்தோஷப்படுவேன். பட் ஸ்டில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, தவறான விஷயம். அதுக்கு சேதண்ணங்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்றும். ஆனால் அது சம்மந்தமே இல்லைல்ல. இவர் ஏன் வந்தார் டக்குன்னு? ஏன்னா எனக்கு இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் 9 மேலே கொஞ்சம் உடன்பாடு கிடையாதுன்றேன். உங்க கருத்து? இல்ல இப்பதான் 2 நாள் ஆயிருக்குது, பார்க்கலாம். அங்க உட்காரவே தெரியல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முதல் நாளே 20 பேரை விட்டுட்டாங்க. இன்னும் ஒரு 4 பேர் கம்மியா விட்டுட்டு அப்புறம் 2 பேரை வெளியே ஏத்திட்டு அப்புறம் திரும்ப 2 பேர்த்து கூப்பிட்டு வந்தா பரவாயில்ல. பிக் பாஸ்ல மொத்தம் என்ன இருக்கு சொல்லுங்க? பாத்ரூம் இருக்கு, லிவிங் ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு, லிவிங் ஏரியா இருக்கு, கார்டன் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் ஏரியா அந்த சைடுல இருக்கு. இது இவ்வளவு ஸ்விம்மிங் பூல் நாம கொடுத்துட்டீங்க. இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா இத்தனை ஏரியா இருக்குல்ல, இவரு கூப்பிட்டா நான் போகணுமா? அவர் என்ன சொன்னார்? அங்கதான் போட்டிருக்கு. எந்த சீசன்ல இந்த மாதிரி ஒரு அக்கப்போர் பண்ணதே கிடையாது. நான் ஒபிடிட்டியே இல்லைங்க. என்னன்னா இதுதான் கன்சல் ஏரியாவான்னு கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவங்க பிக் பாஸ் பார்த்தாங்களா இல்லையா? இவங்க ரூல்ஸ் சொல்லி இவங்க என்ன டெஸ்ட் பாஸ் பண்ணி வந்தாங்க எனக்கு புரியல. எனக்கு என்னென்ன சீசன் ஃபாலோ பண்ணாங்க, எப்படி அவங்க மேக்கிங் ப்ராசஸ் என்னன்னு தெரியாம அங்க வந்து உக்காந்துட்டு இது கிச்சனா இது பாத்ரூமா, இதுல வேற கிவி இருக்கு பாத்தீங்களா? அவங்க ஜெக்கில்ன்ற ஒரு மன வருத்தம். டாய்லெட் போனா என்ன பண்ணுவேன், டாய்லெட் போனா என்ன பண்ணுவேன். பிக் பாஸ் ஐயா நீங்க வந்து பெரியப்பா, நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். உங்க பேரே பெரியப்பா. அப்படி இருக்கும்போது இந்தியன் டாய்லெட் தெரியாதவங்களுக்கு நீங்க அதை யூஸ் பண்றது, நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு கிளாஸ் எடுத்துருக்கணும், அதுக்கு சில பல டெஸ்ட் எடுத்துருக்கணும். நீங்க என்ன மாதிரி டெஸ்ட் எடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே நிறைய குளறுபடினேன் பார்க்கும்போது சும்மா. ஆனா அதான் 2வது நாளே கட்டாயமா ஃபைட் பண்ணணுங்கிறதுக்காகவே பண்றாங்களா என்னன்னு தெரியல. பார்வதி அந்த கண்ணாடி இதை தொடச்சிட்டீங்களாங்கும் போது நீங்க கண்ணாடி எங்க போடுங்க. அந்த பொண்ணு இயல்பா சொன்ன மாதிரி தான் தெரியுது எனக்கு. அந்த பொண்ணு பார்வதி வந்து என்ன நீ வந்து கண்ணாடி போட்டு அதான் தெரியுமா உனக்கு திமிரா பேசாத அப்படி இப்படின்னு. இல்ல ஏன்னா பார்வதி வந்து என்னன்னா இல்ல அது ஒரு சிலருக்கு கண்ணாடி போட்டவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கலாம். நீ கண்ணாடி போடு அப்பதான் உனக்கு கண்ணு தெரியும். இல்ல அது கரெக்ட் தான். அது வந்து தவறாவே கிடையாது. அந்த பொண்ணு சொன்னது ஸ்டேட்மெண்ட் தவறே. கண்ணாடி போடு உனக்கு கண்ணு தெரியாது அப்படி சொன்னாதான் அது வந்து கேலிக்கும் கிண்டலுக்கும் டோன் முக்கியம். ஒரு விஷயத்தை எப்படி சொல்றாங்கறதுல டோன் முக்கியம். அப்படி ஒண்ணும் மோசமான டோன்ல சொன்ன மாதிரி தெரியல. அதுக்கு என்ன மேட்டர்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு. பிக் பாஸ்ல இப்ப இவங்க 7 பேருக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, சூப்பர் டீலக்ஸ் பவர். கேம்ல வந்து இவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க, அக்னி குஞ்சுனாங்களா, அக்னி குஞ்ச ஒரு சிறு குஞ்சு வந்து இவங்க ஆக்குபேட் பண்றதை பிடிக்கல. இதுதான் அக்னி குஞ்சு. பாரதியார் என்ன சொல்லிட்டு இருக்காரு, பெண்கள் அடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காருல்ல, அதனால பெண்களே அடங்காம போயிட்டு இருக்காங்க. ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணலாம்.
ஆனா பட் ஸ்டில் ஒரு சின்ன பொண்ணு ஒன்று சொன்னுச்சு அதுதான் மார்ச்சுன்னு சொல்லிட்டு அதை அடிக்கக்கூடாது. ஸ்கூல் ஈகோ கிளாஷ் அது ஒன்றும் அது ஈகோ கிளாஸ் தான். அது ஈகோ கிளாஸ் தான் அடிச்சு சொல்லுவாங்க. ஆனா அடுத்த சீன்ல நம்ம திவாகர் ஐயா பண்ணதை பாத்தீங்கல்ல, அங்க கேட்டு இங்க வந்து போட்டு கொடுக்குறாரு. ஏங்க ஐயா இப்படி இதெல்லாம் நல்லதான். டாக்டர் டாக்டர்னு மூஞ்சிக்கு 300 பேரை தாண்டி சொல்லியிருக்கீங்க. அங்க என்ன கேட்டாங்கன்ட்டு அதுவே அந்த பொண்ணு இவர் இருக்கிறாருன்னு தான் அப்படியே வாங்கன்னு சைலண்டா தள்ளிட்டு போய் பேசுது. அதுலயும் கேட்டு வந்து இங்க பார்வதியிட போட்டு விடுறாரு. இவங்க விஷம் பாம்பு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இப்போ டிவியில பார்த்த நானே அது வந்து சரியா கேட்டேன்னு ஞாபகம் இல்லைண்ணே. ஆனால் திவாகர் அவர் பாருங்க இருக்கவங்கலாம் பேச மாட்டாங்க. டக்குன்னு வந்து சிப்ப மாதிரி கண்ணில் இந்த 2 மூணு காட்டு ரமணா படத்துல விஜயகாந்த் தியேட்டர்ல உட்காந்துட்டு ஃபைல மாத்துவாங்க அந்த வச்சாரு பாத்தீங்களா பெரிய ஆப்பா கேஸ் ஆஃப் பண்ண கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. ஐயா வச்சது எனக்கு தெரியும், கன்னியக்காக்கு தெரியாது. அவங்க கிண்டிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு நேரம். என்ன கிண்டுறாங்க? இதை குடிநீரை வேற எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் கழட்டி ஊத்தி கிண்டுறாங்க. பிரவீன் ராஜ் வந்து என்ன பண்ணாரு, கேமரா முன்னாடி எடுத்துன்னு போய் காட்டுறாரு. அவர் ரொம்ப டெம்ட் ஆயிட்டாரு. அவர் மெயினா ஓப்பனா சொல்ல போனா கவுச் இல்லாம அவர் வந்து ரொம்ப கவாப் இல்லாம ரொம்ப கொலாராயிட்டாப்புல. அவர் லாங்குவேஜ்ல வருவோம். இப்போ அவர் என்ன பண்றாரு, கேமரா கிட்ட போய் கேட்டாரு, ஐயா நீங்க டேஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா பிக் பாஸ் டேஸ்ட் பண்ணா இவர் ஒரு துண்டு சாப்பிடலான்ட்டு போயிருக்காரு. கேமரா என்ன பண்ணுது, மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்துருக்காரு. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு போயிட்டாரு. போன உடனே ஆனா கனியக்கா கேஸ் ஆஃப் ஆனது மறந்துட்டீங்க நீங்க. இவங்க கிட்ட இவங்க ஐடியா எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க போயிட்டு வினோத் கானா வினோத் அவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேளுங்க, நல்ல மனசு கொண்டவர், அவர் கொடுத்தாலும் கொடுப்பாரு, ஊட்டி விடுவாரு அப்படின்ட்டு இவங்க தான் ஐடியா கொடுத்தது. ஆனா வினோத் அவரு ட்விஸ்ட் ஆயிட்டாரு. அதுல மாட்டது புதுக்கோட்டை பையன் மாட்டிக்கிட்டான். ஆமாங்க, அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சு அது அவருக்கு ஒருத்தர் அங்க அதுல அந்த பார்வதி அவர்களை கவனிச்சிங்களா, இங்க இருந்து ஒருத்தரை நார்மல் ஹவுஸ் கூப்பிட்டு வரணும்னா எல்லாரும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. பார்வதி மட்டும் ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்கிற லக்ஸுரி கிடைக்காம போறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் இல்ல? இவங்க போனாலும் அது கொண்டாடலாம். அவங்க ஒரு அதாவதுங்க இது வந்து இது எந்த சீசன்ல இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்களை இப்போ 8 சீசன்ல நடந்த ஆட்களையும் வச்சு இந்த லக்ஸுரி இதுக்கு நீங்க உள்ள போகணும் போது அந்த 13 பேர் அடிச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 1/4 மணி நேரம் கான்வர்சேஷன் ஆகும். எல்லாருமே எனக்கு வேண்டாம் லக்ஸுரி யாரு டாஸ்க் வேணா நல்லா போய் ஜாலியா இருக்க போறாங்க. கனியக்கா பண்ண ஒரு கேம் பிளேனால தான் இப்போ அது மாறிச்சு. இப்போ அது மாறினதுனால தான் இப்போ லக்ஸுரியிலேருந்து ஒருத்தன் கீழே இறங்குறான். இப்போ இங்கே நார்மல் ஹவுஸ்லேருந்து ஒருத்தங்க லக்ஸுரிக்கு போகிறான். அப்படி போகும்போது எல்லாருமே கையெடுத்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பீங்கன்னு பார்த்தா, ஐயா நமஸ்தே ஐயா நீங்க அந்த ஒரு பொண்ணை பாராட்டலானே. ஆனா அந்த பொண்ணு ரெடியா இருந்தது. அந்த பொண்ணு அதுக்கான பெனிஃபிட் அனுபவிக்க போறாங்க இப்ப. ஆனா அந்த பொண்ணு என்ன அதை எப்படி குத்த போறாங்கன்னு தெரியல. எனக்கு பார்வதி இறக்கி விட்டு இவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப தெரிஞ்சு போச்சுல, ஒருத்தர் இறக்கி விட்டு ஒருத்தர் ஏத்துறான்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தரும் மாறுவாங்க. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய நடந்தது. இப்ப அண்ணா அது எடுப்பாரு பாருங்க. அடுத்தபடியா வழக்கமா எல்லா சீசன்ல இருந்தும் பண்ற அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்துட்டாங்க. டெய்லி 3 பேருன்னுட்டாங்க. நல்ல வேலை எல்லாம் ஒரே நாள்ல வந்து நம்ம தலையில ஏறி உட்காராம 3 பேரா ஒவ்வொரு நாள் வர போறாங்க. இதுல அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நாங்க எதுவுமே நாங்க ட்ரோல் பண்ணல. பட் ஸ்டில் சொன்ன விதம் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஒரு ஸ்டோரிஸ். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. யாருமே மேல வந்த எத்தனை பேத்திட்டு போய் கேட்டாலும் ஒரு கஷ்டமான ஸ்டோரி, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. அவங்களோட கஷ்டமான ஸ்டோரியை நம்ம மதிக்க அதை வந்து சொல்ற விதம் என்ன இருக்கணும், முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய வழியை கடத்தணும், அவங்களுக்கும் அதுல ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து செயல்படுற மாதிரி இருக்கணும். உடனே கதை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நந்தினி அவர்கள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோல் ஸ்டோரியும் அழுதுகிட்டே சொல்றாங்க. இல்ல அவங்க மதர் பத்தி அவங்க சொன்னது, அவங்க பண்ணது, அந்த அதெல்லாம் பாராட்டக்கூடிய படிக்க வச்சு அதெல்லாம் கிரேட்ஃபுல், பிக்கஸ்ட் கிரேட்ஃபுல். பட் ஆனா நீங்க அவ்வளவு பண்ணி இப்ப அழுது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுனால ஒரு 4 ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும்னு பண்றீங்க பாத்தீங்களா, அது வேஸ்ட். ஸோ கிரையிங் இஸ் நாட் எனி சொல்யூஷன்ஸ். நம்ம தான் வந்து நம்மளோட அத கெனி அவர்கள் அவங்களும் அதே மாதிரி ஒரு ஸ்டோரி தான் சொன்னாங்க. அது சொல்றதுலயுமே ஓரளவுக்கு ஒரு கதை சொல்ற அளவு மாதிரியான ஒரு நெரேட்டிவா தான் சொன்னாங்க. ஆனா அவங்க அவங்க அக்ரெசிவா சொன்னாங்க. அது எனக்கு எந்த இடத்துல அக்ரெசிவா சொல்லணுமோ, எந்த இடத்துல ஆம்பளை தொண்டைன்னும் போது நீ ஆம்பளை தொண்டைன்னு சொன்னா நான் ஆம்பளை தொண்டையா இருந்தா இதுக்கு நான் ஆம்பளை தொண்டை அப்படின்னு. ஆனா அவங்களும் பக்கா ப்ரிப்பேரியா இப்படி ஒரு ரவுண்ட் வருங்கிறது பிக் பாஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிற அத்தனை பேத்துக்கும் தெரியும். அவங்க வரும்போதே அந்த ஃபர்ஸ்ட் முழு இருந்தா செருப்பு போட்டுக்கலாம், செருப்புலயே இருந்தா
அதெல்லாம் வந்து வீட்லயே உட்காந்து நீங்க சொல்றது இருந்தாலும் அது ஓகே. அவங்க ஒரு நேர்த்தியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. அது பரவாயில்ல. நீங்க இப்ப பார்வதிக்கும் கிவிக்கும்ன்றீங்களே, மூணாவது ஆள் இறங்கினாரு தெரியும். அதுல வந்து அவரு என்னத்தையும் ரெடி பண்ணல, ஒண்ணுத்தையும் ரெடி பண்ணல. அங்க இருந்து வந்தாரு, இங்க வந்து உட்கார்ந்தாரு, பேட்டியில இன்டர்வியூ எல்லாம் என்ன கதை. இவங்க 2 பேருக்கும் உள்ள வராத பார்வதி திவாகர் பேசும்போது மட்டும் ஏன் அதான் நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதே யார கவுக்க போறாங்கிறது பார்த்தாதான் இதே திவாகர் இவரு வந்து இப்போ எஃப்ஜே உள்ள பேசினா ஒத்துப்பாரா, இல்லனா பிரதீப் ராஜ் பேசினா ஒத்துப்பாரா, பிரவீன் ராஜ் பேசினா ஒத்துப்பாரா, பிரவீன் காந்தி பேசினா ஒத்துப்பாரா, யார் பேசினா ஒத்துப்பாரு? ஏன் பார்வதி பேசும்போது இல்ல என்ன மாதிரி ஒரு ரவுண்டே என்னன்னா அவங்களோட வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டம், சந்தோஷம், அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பத்தி சொல்லணும். அவர் என்னத்த சொன்னாரு நான் சொல்லவா? என்ன ஒண்ணு கிடைக்கலன்னு புலம்பிட்டு ஓடாரு. அப்படி நீங்க சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணுங்க. நான் சொல்றேன் பாருங்க, அவராவது மனசுல இருக்கிறது எல்லாமே இப்ப நான் அப்படியே இப்ப பாருங்க, இப்ப நான் நடிப்பா இருக்கேன் அவரும் பாருங்க. நான் அதாவதுமா சில பொண்ணுங்களை பார்த்தோன்னே தோணும்மா, தோணும் 2 நாளா தோணும்மா. அது 2 நாள் தோணும் போது நைட் எல்லாம் தூக்கம் இருக்காதுமா. அப்ப எங்க அப்பா என்ன சொல்லுவாருமா, 2 நாள் தானே, 3 நாள் இன்னொரு பொண்ணு மேல தோணும் கூட. நான் அப்ப இதெல்லாம் வந்து உட்காந்து கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா, இங்க பாருப்பா. ஃபர்ஸ்ட் நைட்னு வந்துட்டாரு, டக்குன்னு நிறுத்திட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிடும். ஐயா உங்களோட ஸ்டோரி சொல்லுங்க. நீங்க அந்த என்ட்ரி வரும்போது மட்டும் அந்த மதுரையில் மண்ணில் பிறந்தவன் நான், மக்களுக்கு நான் இந்த மாதிரி, அதுவும் சிலப்பட்ட மக்களுக்கு நான் ஃப்ரீயாவே இலவசம் பார்ப்பேன்ற மாதிரி, இதுல உங்களோட வாழ்க்கை கஷ்டம் சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்தேன், இன்ஸ்டாகிராம் பிளாக் பண்ணாங்க, அது பண்ணா. யூடியூபரா இல்லன்னு சொல்றாரு. அவர் யூடியூபர் இல்லதான். யூடியூப்ல போய் வீடியோ யூடியூப்ல தானே அவர் பேரே வந்து, இன்ஸ்டாகிராம்ல பேர் வரல, மூலமா தானே வந்தாங்க. அதுல போய் என்ன யூடியூபர் இல்ல. ஆனா அவரு சொல்ற பாயிண்ட் அதுல ஒரு பாயிண்ட் ஓகே தான். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கும் வேணாம் யூடியூபர். ஐயா நாங்க புதுசா வரோம், ஜாபி கூத்து நான் மன்றாடி கேட்டுக்கிறேன், நாங்களே ஓவரா பண்ணா கழுத்து மில்லியாட்டிங்க நாங்க வாங்கிக்கிறோம். அவரு யூடியூபர்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் யூடியூபர்னா என்னன்னா ஒரு சேனல்ல தொடங்கி அது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டு, அவர் அப்படி கிடையாது. இன்டர்வியூ சேனலுக்கு போய் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுலயும் ரெக்கார்ட் பண்ணிட்டாருன்னா எத்தனை இன்டர்வியூனா எனக்கு 325 ரூபாய் வாங்குறாரு. அச்சீவ் பண்ற எத்தனை பேத்த கூப்பிடுறாங்களோ இல்லையோ, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்டர் இருக்காங்க, நிறைய ஆக்டர் இருக்காங்க, நிறைய காமெடியேட்டர் இருக்காங்க. அவர் வெளியே வந்தோடனே நம்ம சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணேன். அப்புறம் படிப்பு என்ன மனுஷன் மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயா திவாகர் ஐயா, உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா பேசுவோம், இன்டர்வியூ கொடுங்க, உங்களையும் நாங்க செய்யறோம், பேட்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வந்தேன். 2வது இப்ப லாஸ்டா ஒரு எண்டிங் ஒண்ணு போட்டாங்க பாருங்க. நம்ம திவாகரோட நம்ம விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம் நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஒரு 4 இடத்துலயாவது அவர் ஸ்கோர் பண்ணுவாருன்னு எனக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா முழுசா போலனா பட் ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. யூடியூபர்ங்கிறது காமெடிங்கிறது வந்து கொச்சப்படுது. ஏன்னா நாங்களே கூத்து தான், அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க கூத்து 1000 பேசும். அதே மாதிரி அந்த கூத்துல இருக்கும்போது காமெடியும் ஒண்ணுதான். காமெடியில தான் நிறைய பேருக்கு உறக்க சொல்ல முடியும். ஹிட்லரையே சார்லி சாப்ளின் காமெடியில தான் அட்டாக் பண்ணாத தவிர கன் எடுத்துட்டு போய் அட்டாக் பண்ணலாம். அப்படிப்பட்ட காமெடியை வந்து நீங்க அதுலதான் வந்தீங்க ஃபேமஸ். என்னன்னா நீ யூடியூபர் இல்ல, ஒரு காமெடியன்ங்க. நீங்க ஒரு காமெடியன், நீங்க ஹீரோ மண்டல எடுத்துருங்க ப்ளீஸ். ஆனா விக்ரம் நடிப்புக்கு இருக்குன்னு அதே ஸ்டாண்ட் எடுங்க. உங்க பின்னாடி எங்களை மாதிரி காமெடியா நிறைய பேர் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுல மாறவே மாட்டோம். ஆனா நீங்க கொஞ்சம் மூவ் பண்ணுங்க ஃபாஸ்டா. விக்ரம் கொஞ்சம் ஸ்லோவா வந்திருக்காரு, பட் இதுக்கப்புறம் அவர் அவருக்கெல்லாம் டைம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவன் வயரை வச்சே பல வித்தியை பண்ணட்டும், பார்ப்போம். இதோட நம்ம பார்க்கணும்னா இன்னும் டே 3 நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம டே 1 டே 2ல நடந்ததை நம்ம இப்போ பார்த்தோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி சொல்லியிருக்கோம், பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் என்ன பண்ணுது, நம்மள என்டர்டெயின் பண்ணுதா இல்ல கடுப்பேத்துதா? நான் ரொம்ப கடுப்பேட்டேன்னா அதுதான் நான் அடுத்த திவாகர் ஆயிடுவேன். பார்த்துக்கங்க, இதெல்லாம் பெருமையா? ஓகே மக்களே, சப்ஸ்கிரைப் டு சாபி கூத்து. உங்க கருத்துக்கள்ல என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க அதப்படி மாத்திப்போம். எது பிடிக்கலன்றதோ பிடிச்சிருக்குன்றதோ இல்ல ஜென்யூனா கமெண்ட் பண்றோமோ இல்லையோன்றது அது நீங்க சொல்லிதான் தெரியும். வணக்கம், வணக்கம். விடைபெறுகிறேன். பாய்.